ஸ்டார்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று பர்மக்கலையினுடைய உத்திகள் செய்து காட்டியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக புஜம் முழங்கை ஒடிப்பு லாக், அதாவது முழங்கை ஒடிப்பு பிடி, எல்போ பிரேக் லாக் என்ற ஒரு அற்புதமான உத்தியை என்னுடைய மாணவர்கள் செய்து காட்ட இருக்கிறார்கள். எல்போவை எளிமையாக ஒடித்து விடலாம். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்தாலும் தெரியும். ஏன்னா எங்களுடைய பள்ளியில் இந்த இது ஒடிஞ்சிருக்கு, எல்போ ஒடிஞ்சிருக்கு. நாங்கள் ஒடித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணியிருக்கிறோம். எனவே கேர்லெஸ்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த அடியை தடுத்து இந்த கலை தெரிந்த மாணவர்கள் எளிமையாக அந்த எல்போவை ஒடித்து விடுவார்கள். அந்த எல்போ ஜாயிண்ட் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூட்டு. அதில் 3 எலும்புகள் பங்கெடுக்கின்றன. தோள்பட்டையினுடைய மேல் எலும்பு, கீழ்கையினுடைய 2 எலும்புகள், அல்னார் ரேடியஸ் என்று சொல்லக்கூடிய 2 எலும்புகள், மேலே 1 3 சேர்ந்து அந்த 3 எலும்புகள் இந்த இடத்துல வந்து கூடுவார். எனவே திடீரென அந்த கையை தடுத்து இந்த பிடியை நீங்கள் போடும்போது அந்த 3 எலும்புகளும் டிஸ்லோகேஷன் ஆகிடும், ஒன்று விலகி போயிடும். அப்படி போயிட்டுனா உடனே உங்களுக்கு கையில் வலி தாங்க முடியாது, அந்த இடம் வீங்கி போகும். அந்த கையை தூக்கவோ அசைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப ஆபத்தானது. அடுத்து அதுக்கு தடவி பரிகாரம் செய்த பிறகுதான் அந்த கையை நீங்கள் பயன்படுத்த முடியுமே தவிர மற்றபடி இதை செய்யவே முடியாது. அது சரியாக குணமாவதற்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு எல்போ பிரேக் லாக், எல்போ உடைப்பு பிடி, ஒரு நல்ல ஒரு பிடி எங்களுடைய சீனியர் மாணவர்களுக்கு இது நன்றாக தெரியும். அது 2 மாணவர்கள் இப்போ அதை செய்து காட்டுவார். நல்லா வீடியோ எடுப்போம். இதுதான் எல்போ பிடி லாக். அந்த கையை உடைக்கக்கூடிய பிடி இதுதான். இதுல இந்த இடம் தான் எல்போ ஜாயிண்ட். இந்த இடம் உடனே உடைஞ்சிரும். இந்த கையாமல் கீழே அழுத்தி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த இடம் உடைஞ்சிரும். ப்ரெஸ் பண்ணாமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வலிக்குமே தவிர உடையாது. எனவே இதை உடைப்பது ரொம்ப ஈஸி. ஒரு லிவர் மெக்கானிசம் தான் இது. அப்படியே கீழே அழுத்தும் போது அந்த ஜாயிண்ட் 3 எலும்புகளும் டிஸ்லோகேஷன் ஆகிடும். அந்த எலும்பு டவார்னு உடைஞ்சிடும், அந்த ஜாயிண்ட் போயிட்டுனா அந்த கையை தூக்க முடியாது, ரொம்ப ஆபத்து. எனவே இந்த பிடியை போடுவது ரொம்ப சுலபம். எதிரிக்கு போட்டு மடக்கிடும் போது ஒன்றுமே பண்ணுவதற்கு முடியாது. இது பேர் எல்போ பிரேக் லாக், எல்போ உடைப்பு பிடி என்று பெயர். எதிரிகளுக்கு மட்டும் இந்த லாக்கை போட வேண்டும். நம்ம ஃப்ரெண்ட்லியாக கூட இதை நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சில வேளைகளில் இது ஆபத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பிடி தான் இந்த லாக். தேங்க்யூ. எனவே இது போன்ற பிடிகளை நாம் நன்றாக கற்றோம்னா இந்த வர்மக்கலையில் எந்த நேரத்திலும் யார் அடித்தாலும் அதை தடுத்து அவர்களை மடக்கி கீழே வீழ்த்துவதற்கு முடியும். ஒரு லாக்கு போடும்போது அது அவங்களுடைய எலும்புகளை பாதிக்கும், தசைகளை பாதிக்கும், முக்கியமான சில உறுப்புகளை பாதிக்கும். அதே போல் அடி, அந்த உதை, குத்து, இடி என்று பலவிதமான உத்திகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் நாம் முழுமையாக கற்று பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.